الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد بسم الله الرحمن الرحيم قال اجعلني على خزائن الأرض إني حفيظ عليم قال النبي صلى الله عليه وسلم إذا أسند الأمر إلى غير أهله فانتظر الساعة صدق نبينا صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தினர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பெயர் அருளும் பேரன்பும் வந்து சேரட்டுமாக. அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் ரமலானுடைய 3 10 இரவுகளில் ஒரு 10 முந்திய 10 நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அவ்வலுஹு ரஹ்மா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய இந்த 30 நாட்களை அல்லது 29 நாட்களை 3ஆக பிரித்தார்கள். அதனுடைய முதல் 10ஆக அல்லாஹுவின் ரஹ்மத்திற்குரியது என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹுவினுடைய அருள் பெற்ற ரஹ்மத்திற்குரிய முந்திய 10 நாட்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த 10 நாட்களில் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த இரவுகள் 10வது இரவாக இன்றைய இரவு வரை நாம் ஓதிய அனைத்து தராவியர்களுடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. பகல் இரவு வணக்கங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய நோன்பை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய குர்ஆனுடைய திலாவத்தை இஸ்திமாஐ கேட்பதை ஓதியதை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அவன் அருள் பெற்ற இந்த ரஹ்மத்திற்குரிய இந்த நாட்களில் அவனுடைய அருள் பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, திருக்குர்ஆனுடைய சூறாக்களில் இன்று ஓதப்பட்ட சூரத்து யூசுப். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயரில் ஒரு சூரா, ஒரு அத்தியாயம். ஒவ்வொரு வருஷமும் சூரா யூசுஃபினுடைய பல்வேறு பாடங்களில் ஏதாவது ஒரு பாடத்தை எடுத்து இந்த வரலாறுகளில் நாம் தொடர்ந்து தெரிந்து வருகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் அந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிற பொழுது அழகான வரலாறு என்று அல்லாஹ் ஆரம்பிப்பான். அத்தியாயத்தை முடிக்கிற பொழுது அறிவாளிகளுக்கு பாடங்கள் நிறைந்த வரலாறு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். சூரா யூசுஃபினுடைய வரலாறுங்கிறது நாம் ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையிலையும் படிக்க வேண்டிய வரலாறு. அதனுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஒரு குடும்பம் பயணிக்கிற அற்புதமான பாதைகளை அல்லாஹ் அழகாக வடிவமைத்திருக்கிறான். குர்ஆனுடைய சூறாக்களில் ரொம்ப விசித்திரமான சூறா. வாழ்க்கை எப்படி அப்படியே பயணிக்கிறதோ அந்த வரிசையாகவே அந்த சூறா பயணிக்கும். அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உள்ள 12 பிள்ளைகளில் இருந்து அந்த வரலாறு ஆரம்பிக்கும். யூசுப் நபியினுடைய வரலாற்றிலிருந்து நூற்றுக்கணக்கான பாடங்களில் நிறைய பாடங்கள் உண்டு. சகோதரர்களுக்கு மத்தியில் தான் பொறாமை தொடங்கும். பொறாமையினுடைய அடிப்படையே சகோதரர்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கும் என்பதை அற்புதமாக சொல்லுகிற வரலாறு சூரா யூசுஃபினுடைய வரலாறு. 12 அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரே ஒரு சகோதரரின் மீதே அவர்களுக்கு ஏற்பட்ட கால் புணர்ச்சி, அந்த பொறாமையினால் அவர்கள் பின்னிய சூழ்ச்சிகள், இது எங்கே போய் முடிகிறது என்று அந்த வரலாறு பயணிக்கும். பெரும்பாலும் பொறாமைக்கான காரணங்களாக அழகு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பொறுப்பு, பதவிகள், அந்தஸ்து இருக்கலாம். பொறாமைக்கான மிக முக்கியமான காரணங்கள் இதுதான். அழகால் பொறாமை வரலாம், கல்வியால், அறிவால் பொறாமை வரலாம். இந்த உலகத்தில் நடைபெற்ற முதல் தவறு அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட பொறாமை தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மக்களில் ஹாபிலுக்கும் காபிலுக்கும் நடந்த ஒரு கொலை. அந்த கொலைக்கான காரணம் பொறாமை என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. பொறாமை என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது இருக்கிறது வெளியே தெரியாது. பொறாமைங்கிறது கல்வையே அப்படியே அரிச்சுக்கிட்டே இருக்கும். கல்வை அரிச்சா பிரச்சனை இல்லை. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அது உள்ளுக்குள்ளே அப்படி தீயாக கசிந்து 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 அவன் அமல பூரா அழிச்சுக்கிட்டே இருக்கும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் ஹஸத யகுலுல் ஹஸனா, நன்மையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா பொறாமை. வெளியில பார்த்தா தெரியாது. சில பாவங்கள் இருக்குது, அது வெளியே பார்த்தா தெரியும். ஆனா பொறாமை, இவர் பொறாமைக்காரரா இல்லையாங்கிறது வெளியில பார்த்தா தெரியாது, அது உள்ளுக்குள் இருக்கும். பொறாமையினால் ஏற்படுகிற இன்னொரு ஆபத்து என்னன்னா, இந்த வசனம் தெளிவாக உணர்த்தது, யார் மீது பொறாமைப்படுவாரோ கண்டிப்பாக இவருக்கு முன்னால் அவர் மேல மேல போய்கிட்டே இருப்பார். யார் மீது பொறாமை ஏற்படுதோ அது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம்,
ரொம்ப ஆபத்தானது. வெளியில பார்க்கும்போது எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கெல்லாம் அப்படிலாம் பொறாமை இல்லை, யாரை பத்தி நான் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் ஷைத்தான் இருக்கிறானே இந்த உலகத்துல மனிதனுடைய உள்ளத்துல முதல்ல விதைச்சதே பொறாமை. பொறாமையை பற்றி பேசுது இந்த வரலாறு. சகோதரர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த பொறாமையில யூசுப் நபியை கொண்டு வந்து கிணத்துல போட்டதிலிருந்து பின்னால் அடிமையாக விற்கப்பட்டு பின்பு அதற்கு பின்னால் அரசவைக்கு வந்து ஜெயிலுக்கு போய் பின்பு அரசியலுக்கு வருகிறார்கள். நான் இந்த வரலாற்றில் இன்றைக்கு நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். அதிக நேரம் அல்ல, என்ன நீங்க நீண்ட நேரங்கள் இருக்கிறீர்கள், ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் இன்ஷா அல்லாஹ். மிக முக்கியமாக இந்த வரலாற்றில் அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அரசவையுடன் ஒரு சின்ன தொடர்பு கிடைக்கிறது. சிறையில் இருக்கிற யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அவர்கள்ட்ட இருக்கிற அறிவால் அரசவைக்கு ஒரு சின்ன தேவை ஏற்படுகிறது. கனவுக்கான விளக்கம் இவருக்கு தெரியும். அரசர் கண்ட ஒரு கனவுக்கான விளக்கம் தேவை யார் சொல்லுவார்கள்? சிறையில் இருக்கிற யூசுப் நபி சொல்லுவார்கள் என்று கேள்விப்பட்டு யூசுப் நபியை கூப்பிடுகிறார்கள். இந்த வரலாறு ரொம்ப முக்கியமான வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரசர்கிட்ட அரசபையில அரசியல்ல தான் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சரியாக கிடைக்கிறது. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுக்கு விளக்கம் சொல்லிட்டு அரசர் ரொம்ப குழுந்து போய் இருக்கிறாரு. நல்ல அற்புதமான அறிவாற்றல் உள்ள யூசுப் நபியை பார்த்து வியந்து போய் இருக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அரசர்கிட்ட கேட்டுட்டாங்க, இஜ்அல்னி அலா கஸாயினில் அர்த், என்னை பொருளாதார அமைச்சராக ஆக்குங்கள், நான் நம்பிக்கையுடனும் அது சம்பந்தமான அறிவும் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார். இந்த இடத்திலே தான் ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். முஸ்லிம்களுக்கான அரசியல் களம்ங்கிறது என்ன? அது ஒன்றும் நமக்கு அப்பாற்பட்டது கிடையாது, அந்நியப்பட்டது கிடையாது, குர்ஆன் பேசாதது கிடையாது. முஸ்லிம்கள் அரசியலுக்கு வர வேண்டும், முஸ்லிம்களாலும் அரசியல் செய்ய முடியும். எப்படியான அரசியல் முஸ்லிம்களுக்கு உள்ளது என்பதை நாம் வேறு எங்கேயும் படிக்க வேண்டாம், குர்ஆனை கொண்டு படிக்கலாம். நபிமார்கள் அரசியல் செய்திருக்கிறார்கள், நபிமார்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள், நபிமார்கள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள், நபிமார்கள் ஆளுநர்களாக இருந்திருக்கிறார்கள், நபிமார்கள் பிரதமர்களாக இருந்திருக்கிறார்கள், நபிமார்கள் இந்த உலகத்தில் அதிபர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏன் நபிமார்கள் உலகத்திற்கெல்லாம் ஒரே ஆட்சியாளராக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் நபிமார்களை கொண்டு அரசியலை கற்றுக் கொடுக்கிறார். யார் சொன்னது இஸ்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்று? கிறிஸ்துவ உலகம்தான் கர்த்தருக்கு ஆன்மீகத்தையும் சீசருக்கு அரசியலையும் கொடுத்துட்டு தனித்தனியாக ஆன்மீக ஒரு பாதையில் அரசியல் ஒரு பாதையில் பேசுச்சு. ஆனா இஸ்லாம் அப்படி பேசல. ஆன்மீகமும் நமக்கு அரசியல் தான், அரசியலும் ஆன்மீகம் தான், இரண்டையும் சேர்த்து பயணிக்கிறது இஸ்லாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லைன்னா பதவியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. எப்படி பதவியை கேட்பாங்க? நான் ஆட்சிக்கு வருகிறேன் என்று யூசுப் நபி சொல்கிறார்கள். ஆனால் என்னிடத்தில் 2 தகுதி இருக்கிறது. அரசியல் வரக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்த 2 தகுதி முக்கியமானது. ஒன்று, நான் நம்பிக்கையாக இருப்பேன். இரண்டாவது, அரசியல் சம்பந்தமான அறிவை நான் படிச்சிருக்கிறேன். பொலிட்டிக்கல் கல்விங்கிறது ரொம்ப முக்கியமானது. உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, தலைமைத்துவத்துக்கு வர்றதுக்கு முன்னால அதுக்கான தகுதியையும் கல்வியையும் படிச்சுக்கிறதுங்கிறாங்க உமர் ரலியல்லாஹு. தலைமைத்துவத்திற்கு ஆசைப்படுறது தவறு கிடையாது. முஸ்லிம்களுக்கான அரசியல் களம்ங்கிறது நான் பின்னால வரேன். இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுக்கான அரசியல் நெருக்கடிங்கிறது எங்க நிறுத்தப்பட்டிருக்கிறோம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல குர்ஆனுடைய அரசியலுக்கு வாங்க. நபிமார்கள் செய்த அரசியல், கேட்டுப்பட்ட அரசியல், பின்னால ஒரு நெருக்கடி வருகிற பொழுது, பொருளாதார பிரச்சனை எகிப்திற்கு வருகிற பொழுது 7 வருஷம் மிக அற்புதமான பொருளாதார திட்டத்தை போட்டு எகிப்தை வறுமையில் இருந்து, பஞ்சத்தில் இருந்து காப்பாற்றினார்கள். உலகுக்கு எகிப்து சோறு போட்டுச்சு யூசுப் நபி அரசியலுக்கு வந்தப்ப. குர்ஆனில் ஓதப்பட்ட யூசுப் நபியுடைய வரலாறு படிக்க சொல்லுதே. 7 வருஷம் யூசுப் நபி போட்ட பொருளாதார திட்டம் உலகமே பிச்சை எடுத்துச்சு. அப்படி ஒரு பஞ்சம் அது. எல்லாரும் எகிப்தை தேடி வந்தாங்க, யூசுப் நபியை தேடி வந்தாங்க. குர்ஆன் சொல்லுகிற வரலாறு எப்படி சரி கட்டினாங்க? 7 ஆண்டு காலங்கள் பொருளாதார திட்டம், அரசியல். முஸ்லிம்களுக்கான அரசியல்ங்கிறது முதல்ல அதுக்கான ஆளுமையை வளர்க்கணும், அதுக்கான தகுதியை வளர்க்கணும், அதுக்கான அறிவை படிக்கணும். எல்லா விஷயங்களையும் படிக்கிற மாதிரி பொலிட்டிக்கலை படிங்க, அது சார்ந்த அறிவு படிங்க, அது வருவதற்கான வழிகளை தேடுங்க, சந்தர்ப்பம் கிடைத்தால் பயன்படுத்துங்கள் சொல்லுது. யூசுப் நபிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு அரசியலுக்கு உள்ள போக பயன்படுத்திட்டாங்க, தவறு கிடையாது. அரசியல்ங்கிறது அப்படித்தானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் ஆன்மீக தலைவராக மட்டும் வாழ்ந்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க பாருங்க. 13 வருஷம் மக்காவுல வாழ்ந்தாங்க. சரி, ஒரு சமுதாய தலைவர், ஆன்மீக தலைவர். மதீனா வாழ்க்கை, மதீனா உள்ள 10 வருஷம் அரசியல் தலைவர் தானே. மதீனாங்கிறது ரசூலுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி தானே. அன்றைக்கு அரபுலகத்துல குல ஆட்சி இருந்துச்சு. குலங்கங்கே குலத்தினுடைய ஆட்சி அப்படி எப்படி இருப்பாங்க? முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருங்கிணைத்து ஒரு மக்கள் ஆட்சியை உருவாக்குனாங்க. அரபுலகமே கேள்விப்படாத 10 ஆண்டுகள் மதீனாவினுடைய ஆட்சி.
ஆட்சி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய 10 ஆண்டுகள் ஆட்சி ஒரு சிறந்த அரசியல் தலைவருக்கான மிகச்சிறந்த தகுதியும் அடையாளம் என்ன தெரியுமா? அவர் மரணிக்கிற பொழுது அல்லது அவர் அரசியலை விட்டு விலகுகிற பொழுது அடுத்த கட்ட தலைவர்களை, 2ஆம் கட்ட தலைவர்களை இந்த சமுதாயத்திற்கு தர வேண்டும். நல்ல தலைவர்களை தர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போது 30 வருஷம் அரசியல் திட்டத்தை கொடுத்துட்டு போனாங்க. சும்மா மௌத்தா போகல. அது ஸிலாஃபத்து பாதி ஸலாஸுன, எனக்கு பின்னால இந்த அரசியல் பயணிக்கிற பாதை 30 வருஷம் அரசியல் திட்டம் இப்படி தான் போகும். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு 4 பேரை அடையாளப்படுத்துறாங்க. 4 பேர்களும் யாரு? அரசியல்வாதிகள் தானே. நம்ம படிக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு நம்ம இதுவரைக்கும் எப்படி பார்த்திருப்போம் தெரியாது. 2.5 வருஷம் ஆட்சியாளர், அரசியல்வாதி அபூபக்கர் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு 10 வருஷம் அரசியல்வாதி, உஸ்மான் ரலியல்லாஹு 12 வருஷம் அரசியல்வாதி, அலி ரலியல்லாஹு 6 வருஷம் அரசியல் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால சும்மா ஒண்ணு மௌத்தா போகல, அடுத்த கட்ட தலைவர்களை, அரசியல் தலைவர்களை அடையாளம் காட்டினார்கள். ஒரு சிறந்த அரசியல்வாதிக்கான மிகச்சிறந்த தகுதி அதுதான். தனக்கு பின்னால் உள்ள தலைவர்கள் அஷரத்து முபஷ்ஷரா 10 பேர்கள் சொன்னாங்க, சொர்க்கவாசிகள். அந்த 10 பேர் யாரு? தல்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு, அப்துர் ரஹ்மான், எல்லாமே அரசியல்வாதி தான். எல்லாமே அரசியல் செஞ்சவங்க தான். தலைவர்களாக, ஆட்சியாளர்களாக, பொறுப்புகள்ல, அங்கங்க மாகாணங்களுடைய பொறுப்புகள்ல இருந்தவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அரசியல் வியூகம். ஆனால் அரசியலுக்கு வரணும், அதற்கான வியூகங்கள் அமைக்கணும், நமக்கான சக்தியை திரட்டணும், நமக்கான பிரச்சனைகளுக்கான முகம் கொடுக்கிறதுக்கு நாம் அதற்கான இது எல்லாமே சரிதான். ஆனால் நாட்டுக்கு நாடு அரசியல், முஸ்லிம்களுடைய அரசியல், இஸ்லாம் சொல்லுகிற அரசியல் வித்தியாசப்படும். ஒரு இஸ்லாமிய நாட்டில் முஸ்லிம்களுடைய அரசியல் களம்ங்கிறது வேற மாதிரி இருக்கணும் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. ஒரு காஃபிருடைய நாடுல இஸ்லாத்தினுடைய அரசியல் களம் வேற மாதிரி இருக்கணும். இந்தியா மாதிரி நடுநிலையான ஜனநாயக நாட்டு சிறுபான்மையினர்களாக வாழ்ற முஸ்லிம்களுடைய அரசியல் களம் அது வேற மாதிரியாக இருக்கணும். எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரியான அரசியல் களத்தை எடுத்துட்டு போக முடியாது. இந்தியா மாதிரி நாடுகளில் முஸ்லிம்களுக்கான பிரச்சனை 2 பெரிய கட்சிகள், அது தேசிய அளவிலையும் சரி, தமிழக அளவிலையும் சரி. முஸ்லிம்களுடைய இன்னைக்கு அரசியல் என்னன்னா தேசிய அளவிலையும் இந்த தமிழக அளவிலையும் ஒரு கட்சிக்கு நம்முடைய ஓட்டே தேவை கிடையாது, நாமும் போடுறதில்லை. இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுறதை தவிர நமக்கு வழி கிடையாது. இதுதான் முஸ்லிம்களுடைய அரசியல். இதை மட்டும் தான் இன்றைக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். முஸ்லிம்கள் நமக்கான இந்த அரசியல் நெருக்கடியில் இருந்து எப்படி விடுவிக்கப்பட போகிறார்கள்? அதற்கான அரசியல் சக்தியாக முஸ்லிம்கள் திரட்டுவது எப்படி, என்ன செய்யணும் அரசியல் களத்தில் என்ற விஷயங்களில் முஸ்லிம்கள் யோசிக்கிற காலம் மிக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, அதனால தனியாக நிற்கிறதுங்கிறது அவ்வளவு ஆரோக்கியமானதும் கிடையாது. அது நாம் இந்த சமுதாயம் தனித்து விடப்பட்டு விடுவோம். எனவே இருக்கிற அரசியலில் எப்படி முஸ்லிம்களுக்கான பலத்தை, நமக்கான பிரச்சனையை பலமிக்கதாக அரசியல் களத்தில் ஆக்க முடியும் என்று யோசிக்கிறது தான் சமயோஜிதமான அரசியல். இது போன்ற சிறுபான்மையினர்களுக்கான அரசியல் என்பதை பல்வேறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயும் பின்னால் வந்த சஹாபாக்களுடைய காலகட்டத்திலே முஸ்லிம்கள் படிக்கணும். மிக முக்கியமாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அரசியல் யூகங்களையும் அவர்கள் ஏற்படுத்திய அரசியல் புரட்சிகளையும் நாம் படிக்கிற பொழுதுதான் நமக்கான நிறைய பாடங்கள் அரசியல் களங்களில் கிடைக்கும். எனவே குர்ஆனுக்குள் வாருங்கள், குர்ஆனுடைய தஃசீருக்குள் பயணியுங்கள், குர்ஆனுடைய ஆய்வுக்கு பயணியுங்கள். சூரா யூசுஃபை எடுத்து திறந்து பாருங்கள், படியுங்கள். அல்லாஹ் நிறைய ஞானங்களை தருவான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.